Daily. Taste the Daily. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் மறைவினை அடுத்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு கண்காணிக்கும் வகையில் 76 CCTV கேமராக்கள் வாக்கு எண்ணும் மையத்தில் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் 53 அதிகாரிகள் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாக்கு எண்ணும் மையத்தை சுற்றி 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஒரு கம்பெனி துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வாணியம்பாடி அருகே தென்னை ஓலைகளால் மறைக்கப்பட்டு குவியலாக குவிக்கப்பட்டுள்ள மணல்களை வருவாய்த்துறை அதிகாரிகள் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் காந்திநகர் பகுதியில் குவியலாக இரவு நேரங்களில் மணல் குவித்து வைத்து வெளி மாவட்டங்களுக்கு கடத்தப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் வாணியம்பாடி துணை வட்டாட்சியர் அன்பழகன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் காந்திநகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது விவசாய நிலத்தில் தென்னை குலைகளை மறைத்து குவிக்கப்பட்டிருந்த மணல்களை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாணியம்பாடியில் உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த பெண் கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புதூர் பகுதியில் சந்திரா என்பவர் டிப்ளமோ நர்சிங் மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு தனது வீட்டில் பல்வேறு வகையான பொது மருத்துவம் பார்த்து வருவதாக வாணியம்பாடி அரசு மருத்துவமனை மருத்துவ அலுவலர் சிவசுப்பிரமணி என்பவர் சந்திரா மீது வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் சந்திராவை வாணியம்பாடி நகர காவல்துறையினர் கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கீழ்படாத்தூர் பகுதியில் புதிய அங்கன்வாடி கட்டிடம் மற்றும் துணை சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் அமைத்தல் பணியை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பூமி பூஜை மற்றும் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பண்ணாத்தூர் பகுதியில் ராயம்பேட்டை கிராமத்தில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று சுமார் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிடத்தை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மேற்கலூர் கிராமத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் சுமார் ரூபாய் 41.35 லட்சம் மதிப்பீட்டில் துணை சுகாதார நிலையம் புதிய கட்டிட அமைப்பு பணிக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூப்பிச்சாண்டி பூமி பூஜையுடன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆம்பூர் அருகே மின்வாரிய அலுவலகத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்வதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரியாங்குப்பம் காந்திநகர் பகுதியில் உள்ள வாடகை கட்டிடத்தில் பல ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த மின்சார வாரிய பொறியாளர் அலுவலகத்திற்கு பெரியாங்குப்பம் ஊராட்சி மன்ற நிர்வாகம் போதிய வாடகை நிதி செலுத்தாததால் மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தை வேறு கிராமத்திற்கு மாற்றம் செய்யப்போவதாக வந்த தகவலை அடுத்து மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தை வேறு கிராமத்திற்கு மாற்றம் செய்யக்கூடாது என பெரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பெரியாங்குப்பம் பகுதியிலிருந்து நாச்சியார்குப்பம் செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆம்பூர் கிராமிய காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இதுகுறித்து அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.